எம்ஜிஆர் செஞ்ச அதே சாதனைய சினிமா உலகத்திலேருந்து வந்து கட்சி ஆரம்பிச்சு, அந்த கட்சி ஆரம்பிச்ச 6 வருஷத்துல ஒரு எதிர்க்கட்சியா வந்து காமிச்சாரு. எம்ஜிஆர் நேரடியா வந்து ஆளுங்கட்சியா வந்தாரு. ஆனா 6 வருஷத்துல எதிர்க்கட்சியா வந்ததுன்ற சாதனைய வந்து விஜயகாந்த் தான் செஞ்சாரு. ஆனால் விஜயகாந்த் கூட இருந்தவங்க அந்த கௌரவத்த காப்பாத்திக்க விடாம அவர தொடர்ந்து தூண்டிக்கிட்டே இருந்தாங்க. எதிர்ப்பு அரசியல் தான் உங்கள வந்து வளர்த்தது. நீங்க எதிர்க்கட்சி தலைவர் ஆயிட்டதுனால ஜெயலலிதாவ ஆதரிச்சு எதுவும் பண்ணிடாதீங்க. சட்டசபையில போய் ஜெயலலிதாவ எதிர்த்து கேள்வி கேளுங்க. அந்த தைரியமும், வீரமும் தான் எல்லாருக்கும் பிடிக்கும்னு அவருக்கு தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. அதனுடைய விளைவாக அவர் ஜெயலலிதாவை எதிர்த்து தொடர்ந்து சட்டசபையில கேள்விகள் கேட்க ஆரம்பிச்சாரு. ஒரு பக்கம் வாரிசு அரசியலை எதிர்த்தாரு. ஒரு பக்கம் ஜெயலலிதா ஊழல் கட்சின்னு ஊழலை எதிர்த்தாரு. ஆனா ஊழல் இருந்தாலும் பரவாயில்லன்னு காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிட்டு தான் ஜெயலலிதா கிட்ட போய் சேர்ந்தாரு. சேர்ந்து ஆட்சிக்கு வந்த பிறகு சட்டசபையில அவர் என்ன எதிர்பார்த்தாருன்னு தெரியல. அவர் வந்து தன்னுடைய வீரத்தையும், தன்னுடைய தனி ஒரு சிங்கம், தான் ஒரு தனி ஆம்பளை அப்படின்னு சினிமாலலாம் காட்டுவார்ல, அந்த இமேஜ காட்டணும்னு நினைச்சுக்கிட்டு, ஜெயலலிதா வந்து நேருக்கு நேரா பல விஷயங்கள தொடர்ந்து எதிர்க்க ஆரம்பிச்சாரு. எதிர்த்தது கூட தப்பில்ல. பல நேரங்கள்ல வந்து ஒரு பெண் என்று